ஒரு முக்கியமான படத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 1992ல் ரிலீஸ் ஆன ஒரு முக்கியமான படம். ஸோ அதை ரிவீல் பண்ணிட்டுனா கண்டிப்பாக வந்து சர்ப்ரைஸ் மொமெண்ட் போயிடும். இந்த விக்னேஷ் ராஜா இந்த கரண்ட்ற படத்தை வந்து அவர்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பயங்கர ஸ்க்ரீன் பிளேயோட கிறிஸ்பியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ப்ரீ இன்டர்வல்லிருந்து ஆரம்பித்த ஒரு படம் வந்து தீயா பற்றிச்சுன்னு சொல்லலாம். இன்டர்வல் வரைக்குமே வந்து பயங்கர ஒரு பேங்கராக இருந்துச்சுங்க. தனுஷ் வந்து இந்த படத்தில் ஒரு கிரே ஷேடான ஒரு கேரக்டரில் இருக்கார். அவர் வந்து நல்லவர்னு சொல்ல முடியாது, கெட்டவர்னு சொல்ல முடியாது. இது எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக மொத்தம் இது வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் மாதிரி தான் தனுஷ் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம இந்த ரிவ்யூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரை படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். கரை தனுஷோட 54வது படம். இந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு வந்து ஃப்ரம் த டைட்டில்லேருந்து பிகின் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து டைட்டிலே வந்து என்னடா கரண் வச்சுருக்காங்க, இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஆடியன்ஸோட மனசில் எப்படி பதியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு மாதிரி மிக்சடான ரிவ்யூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஈவன் அந்த போஸ்டர்லேருந்து. அண்ட் இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட், உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். 1990லேயோ 1991லேயோ அந்த ஒரு டைம் பீரியட்குள்ளே நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து டீசர், அதுக்கப்புறமா இந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸோட இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் தான், பட் இருந்தாலும் சினிமாக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரிலாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளில வந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் வந்திருக்க இந்த கரை எப்படி இருக்குது? விக்னேஷ் ராஜா இதுக்கு முன்னாடி போர்த்துளின்ற ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு, சைலண்ட்டாக வந்துச்சு. ஒரு டீசர்லேருந்து ட்ரெய்லர்லேருந்தே வந்து பயங்கர ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபேக்டர் அந்த படத்தில் இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து ஈவன் ஒரு 1 வீக் கிட்ட சரௌண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் அதோட த்ரில்லான மொமெண்ட்ஸ், அதில் வந்து டைலாக்ஸ், அவங்க கொடுத்துருக்க சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா அவங்க காட்டியிருக்க அந்த இம்பேக்ட்ஃபுல்லான அந்த விக்டம்ஸ், ஒரு ராட்சசனுக்கு அடுத்து பயங்கரமான ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னா போர்த்தொழில் சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்த விக்னேஷ் ராஜா இந்த கரண்ட்ற படத்தை வந்து அவர்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பயங்கர ஸ்க்ரீன் பிளேயோட கிறிஸ்பியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுங்க பயங்கரமாக ஒரு எப்படின்னா ஒரு சட்டிலான ஹாலிவுட் மூவிக்குள்ளே ஓகே சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே, சிம்பிளான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கடைசியில் நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்டரோட காட்டுவாங்க பார்த்தீங்களா. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு தாட் தான் இருந்துச்சு. அவ்வளோ என்கேஜிங்காக, அவ்வளோ ஒரு என்ன பண்ண போகிறாங்க, என்னமோ சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கே வந்து ஆடியன்ஸை வந்து அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண வச்சுட்டாங்க. அதனால தான் வந்து டேரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கதை ஆரம்பிச்சிடும், ஸோ டிலே ஆகாமல் சீக்கிரமாக போயிருங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ். ஆஃப்டர் தட் படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸாக ரிவீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க யார், இவங்களுக்கோட எமோஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸுக்கு அப்புறம் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓகே ஒரு கேரக்டர் டீட்டெயிலிங், இவங்களுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு போயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சோர்வு கொடுத்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரீ இன்டர்வல்லிருந்து ஆரம்பித்த ஒரு படம் வந்து தீயா பற்றிச்சுன்னு சொல்லலாம். அன்டில் அந்த இன்டர்வல் வரைக்குமே வந்து பயங்கர ஒரு பேங்கராக இருந்துச்சுங்க. ஸோ நான் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல. பிகாஸ் இந்த படத்தோட நாட்டே வந்து ஒரு சின்ன நாட் தான். ஸோ அதை நான் இங்கே ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஆர்வம் கூட வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீ இன்டர்வல் பிளாக், ஸோ அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் தான் படத்தோட பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஹேஸ்ட் சீன் தான். அந்த ஹேஸ்ட் சீனை வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நீங்கள் படத்தில் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ டீட்டெயிலிங், இதையே அங்கே நாட் விட்டாங்க, இதையே அதை பண்ணல, இப்படி என்ன ஆச்சு, அப்படி என்ன ஆச்சு, என்ன பண்ண போகிறாங்க, ஐயோ அவர் மாட்டிக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் அந்த கடைசி அந்த ஒரு ப்ரீ இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நம்மளுக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் ஸ்லோ ஃபேஸாக போச்சு. அதுக்கப்புறமா வந்து கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் அது வந்து சாலிடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிச்சு போடும்போது தான் வந்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுதே தவிர ஓவராலாக படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஓகே ஒரு டீசென்ட் ஒன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது. அப்படியே பயங்கர ஆஹா ஓஹோ பிளாக் பஸ்டர் வேறு மாதிரி, இது ஏன் அப்படி பண்ணல, அது ஏன் இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம படம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கேள்வியே ரைஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுக்கப்புறமா வந்து நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன இந்த ஒரு லேகிங், ஸ்லோ போர்ஷன் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாமே, இது என்ன ப்ரிடிக்டபுளாக இருக்கே, கடைசி கிளைமேக்ஸில் வந்து இப்படி தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்டபுளாக தான் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. படம் கண்டிப்பாக சாலிடாக ஒன் டைம் டீசெண்டாக உட்காந்து பார்க்கலாம்.
தேட்டரில் பார்க்குறதுக்கும் ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒர்த்து தான். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட மெயின் பில்லர். அதுக்கப்புறம் செகண்ட் பில்லர் ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். மனுஷன் வந்து விளையாண்டாரு. இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து பயங்கர ஹிட்டெல்லாம் கிடையாது. கண்ணம்மா கண்ணம்மா சாங், அதுக்கப்புறமா வந்து இந்த கருப்பு சாமின்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் சாங்ஸாக இருக்கே தவிர மற்றபடி மீதி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒரு படத்தோட ட்ராவல் ஆகிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் மாதிரிலாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து படத்தோட ட்ராவல் ஆகிற மாதிரி மட்டும் தான் இருக்கே தவிர ஒரு சார்ட் பஸ்டர் ஆல்பமாக வந்து இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நம்மளை சீட் ஏஜில் உட்கார வைக்குது. தனுஷ் வந்து இந்த படத்தில் ஒரு கிரே ஷேடான ஒரு கேரக்டரில் இருக்கார். அவர் வந்து நல்லவர்னு சொல்ல முடியாது, கெட்டவர்னு சொல்ல முடியாது. இது எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக மொத்தம் இது வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் மாதிரி தான் தனுஷ் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த கேரக்டர் ஆஃப் தனுஷ் வந்து இவர் நடித்த 53 படங்களில் இந்த 54வது படத்தில் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரென்ஷியேட்டோடு இருந்துச்சு. வில்லனிசம் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய ஒரு மாதிரி சைக்கோபாத்தான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கரசாமின்ற இந்த கேரக்டர் வந்து தனுஷுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நியூவான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஒரு கிரே ஷேட் தன்மை வந்து இப்படிலாம் இருக்காங்களோ, இப்படிலாம் வந்து ரியல் லைஃப்லேயும் வந்து பீப்புள்ஸ் இருக்காங்க ரைட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து ஒரு தாட் வருது. அந்த அளவுக்கு அந்த கரண்ட்ற அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் இருந்திருக்காரு. மமிதா பைஜு அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து டீசெண்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. தனுஷோட பேரா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்திருக்க சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 சீக்வன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்கோப் வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் KS ரவிக்குமார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவாரா மனுஷன்? வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அவரோட கேரக்டரோட டெப்த்தை நம்மளுக்குள்ளே கடத்த வச்சு, அதுக்கப்புறமா வந்து அந்த பேசுகிற டோன்லேயும் சரி, அவர் பார்க்குற பார்வையிலையும் சரி, அவர் கொடுக்குறது ஏக்கமும் சரி, நம்மளுக்கு வந்து எப்படி இருக்காருல மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர், எப்படி இந்த மாதிரிலாம் நடிக்கிறாரு, சம்மல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து கடைசி வரைக்குமே ஆஃப்டர் படம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமாவே நம்ம மனசில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டராக KS ரவிக்குமார் கேரக்டர் இருந்துச்சு. ஜெயராமோட கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயின். அதுக்கப்புறமா வந்து சூராஜ் வந்து பரதன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற டைமில் வந்து நமக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்காரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் காட்டியிருக்காங்க. மற்றபடி வந்து வேற எந்த ஒரு கேரக்டரோ இரிட்டேட்டிங் கேரக்டராக சில பேர்லாம் சொன்னாங்க. ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து கர்ணனில் வந்து நட்டியோட கேரக்டர் எப்படி இரிட்டேட் ஆச்சு, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பரதனோட கேரக்டர் இரிட்டேட் ஆகும், சூராஜோட கேரக்டர் இரிட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸானு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அவருக்கு கொடுத்துருக்க சீக்வன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் தட் பிருத்திவி தனுஷோட கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். கருணாஸ் அவருக்கும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் தான். பட் இருந்தாலும் சாலிடான ஸ்கோப் இந்த சீனில் அவங்க பிச்சிட்டாங்களா இவங்க பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியல. தனுஷ் மட்டும்தான் ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக நிற்கிறாரு. அவரோட ஷோல்டரில் தான் இந்த ஹோல் மூவியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து தேட்டர் மூமெண்ட்டாக நிறைய இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. தேனி ஈஸ்வரோட DOP இதை பார்க்கும்போதே வந்து அவர் ஆல்ரெடி வந்து கர்ணன் படம் பண்ணியிருக்காரு. கர்ணனோட சாயல் வந்து நிறையா இருந்துச்சு இந்த படத்தில். அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை காட்டுற விதமாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஊர் மக்களை காட்டுற விதமாக இருக்கட்டும், அந்த ஏரியல் ஷாட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கர்ணனில் பார்த்துருக்கோம்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சாயல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆர்ட் டைரக்டர் மாயா பாண்டியோட ஒர்க்ஸ் வந்து உண்மையிலே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருந்தாரு. இது செட்டான்ற நம்புற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எது செட்டு எது உண்மையிலே வில்லேஜ் அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் செம்ம சாலிடாக இருந்துச்சு. கொடுத்துருக்க அந்த குட்டி குட்டி ஸ்பேஸ்க்குள்ளே என்ன மாதிரி ஃபைட்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க. படத்தோட எடிட்டிங் மட்டும் ஈவன் மோர் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இன்னும் பயங்கரமாக ஒரு மாதிரி இன்னும் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் படத்தோட டியூரேஷன் வந்து 2 hours 41 minutes. ஸோ இன்னும் ஒரு 20 minutes ட்ரிம் பண்ணி ஒரு 2 hours 15 minutes அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உண்மையிலே இந்த படத்தில் வந்து தியேட்டர் பிளாஸ்ட் மொமெண்ட் ஒன்று இருக்குது. ஒரு ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் வரும். நான் அதை ரிவீல் பண்ண விரும்பலை. ஆனால் வந்து ஒரு முக்கியமான படத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 1992 ரிலீஸ் ஆன ஒரு முக்கியமான படம். அந்த படத்தை வந்து நீங்களே வந்து டீகோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரிவீல் பண்ணிட்டுனா கண்டிப்பாக வந்து சர்ப்ரைஸ் மொமெண்ட் போயிடும். விக்னேஷ் ராஜா நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொல்லணும்னு நினச்சிருக்காரு. பட் அது கரெக்டாக சொல்லியிருக்காரா இல்லையான்றது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஓகே நல்லா சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஈவன் மோர் இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லாக சொல்லியிருக்கலாமோ, படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இல்லையோ என்னமோ இது மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. என் கூட பார்த்த ஆடியன்ஸுக்கு அதான் ஏற்பட்டுச்சு. ஸோ ஆடியன்ஸ் ஆகி நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம்
ஒன் டைம் தாராளமாக தேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.